இந்த டிராஃபிக்கு காரணம் ஆக்சிடென்ட் இல்லைங்க, பிரியாணி. நம்ப முடியலையா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த ரோட்ல பஸ் ஸ்டாண்ட் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, ஆனால் இவ்வளவு டிராஃபிக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், அதுதான் பிரியாணி. இன்னைக்கு ஜூலை 5 உலக பிரியாணி தினம். இன்னைக்கு நம்ம திருப்பூர் சிடிசி ரோடு வழியாக போகும்போது இது சிடிசி ரோடா இல்லை பிரியாணி ஸ்ட்ரீட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எந்த கடையை பார்த்தாலும் வெளியே அவ்வளோ பெரிய கியூ, உள்ளே இருக்க இடம் இல்லை, பார்சல் வாங்கவும் அவ்வளோ கூட்டம், சாப்பிடவும் இவ்வளோ கூட்டம். பிரியாணிக்கு இத்தனை லவ்வஸா அப்படிங்கிறது பெரும் ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உலக பிரியாணி தினத்தை முன்னிட்டு நிறைய கடைகள் பல ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வெளியே போர்டு பார்த்தேன், ஆனால் நான் இன்றைக்கி பிரியாணி ஆஃபரில் வாங்கலை. நீங்கள் எந்த கடையில் இன்றைக்கி ஆஃபரில் பிரியாணி வாங்குனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாக இந்த சிடிசி ரோட்டில் அத்தா பிரியாணி, பாபு பிரியாணி, ரோஜா பிரியாணி, ஏபிசி பிரியாணி, ஏஎக்ஸ்என் பிரியாணி, சென்ட்ரல் பிரியாணி, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான கடைகள். இதில் உங்களுக்கு பிடித்த பிரியாணி கடை எது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஆன்லைனில் அதிகமாக ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரே உணவு பிரியாணி தான். பிரியாணிங்கிறது வெறும் உணவு இல்லைங்க, அது ஒரு உணர்வு. நண்பர்களை ஒன்றாக உட்கார வைக்கும் காரணம், குடும்பத்தை ஒரே மேஜையில் சேர்க்கும் சுவை, இந்தியர்களுடைய எமோஷன்.